ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளையில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 16வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய கரத்தில் நிழல இருந்தா நீங்களானாலும் சேதப்படுவோமா? யோசித்து பாருங்க. அவர் நிழல நம்ம பாதுகாப்பாக இருப்போம். ஒரு சத்துருவங்க மேலே கை போட முடியாது, ஒரு தீங்கு அவங்கள தொட முடியாது. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவப்பிள்ளையில் அவர் நிழல ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்துடுங்க. அதனால தான் சங்கீதம் 91 வாசிக்கிற உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான். அதை தொடர்ந்து வாசிக்கும் போது எத்தனை விதமான பாதுகாப்புகளை சொல்லப்பட்டிருக்கு, நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் யாருடைய நிழலில் இருக்கிறோம்? ஆமென். சர்வ வல்லவரின் நிழலில் இருக்கிறோம். மறந்து போகாதீங்க. என்னை பாதுகாக்கிற நிழல் இருக்குது. அல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, என் கரத்தின் நிழலினால நான் மறைக்கிறேன். அப்போ அவருடைய கரத்தின் நிழல் இருக்கும்போது, அவர் கரம் கூட இருக்கும்போது எந்த சத்துருவங்களை தொட முடியும்? ஏன் நீங்கள் பயப்படணும்? பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, மனுஷரை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. அவர் கரம் உங்களோடு இருக்குது. அவர் கரத்தின் நிழல் உங்கள் மேலே இருக்குது. அவர் கைவிட்டுருவாரா? தேவப்பிள்ளையில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25 அதிகாரம் 5வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். பாருங்களேன், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியுமா? அல்லேலூயா. ஏன்னா அது முந்தின 4வது வசனம் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கீர். நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்பட்ட எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமோ வெயிலுக்கு உதவும் நிழலமானே. அவர் தான் நம்மளுக்கு அடைக்கலம். அவர் நம்மளுக்கு நிழலாக இருக்கும்போது பலவந்தரின் ஆரவாரம் அடங்குமா? ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு தேவப்பிள்ளையில், மேகத்தினால் நிழலினால் வெயில் தணிகிறது போல. ஆமே. உங்கள் வாழ்க்கையில் உஷ்ணம் எதெல்லாம் அடித்து கொண்டு இருக்கு, பயப்படாதீங்க. உங்கள் மேலே ஒரு நிழல் இருக்குது. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின ஆண்டவர் உங்களை நடத்த உண்மையில் அவராக இருக்கிறார். உங்கள் மேலே அவர் நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கரம் உங்களோடு இருக்குது. பயப்படாதீங்க. ஆமென். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலுக்குமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியினால் மூடி வைத்தார். தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, அவர் கரத்தின் நிழல நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கீங்க. பயப்படாதீங்க. எத்தனை பார்வன்னு வந்தாலும், எத்தனை கோலியாத் வந்தாலும், தேவப்பிள்ளைகளே எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் ஒன்று உங்களை தொட முடியாது. ஒருவேளை வியாதிகளாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், மனுஷருடைய காரியங்களாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக மந்திரங்களாக இருக்கலாம், ஒன்று உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்களை நான் கரத்தின் நிழலில் இருக்கிறோம். அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். ஆமென். மூரமாக இருக்கிறத எல்லா ஆரவாரத்தை உஷ்ணத்தை எல்லாம் அடக்கி அவர் நிழலில் உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. அன்றே உங்கள் கரத்தின் நிழலிலே எங்களை மறைத்து வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். ஒரு தீங்கும் வராதபடி, ஒரு பலவீனங்கள் அணுகாதபடி, அன்றே எந்த சத்துருவின் கிரியைகள் மந்திர கிரியைகளை தொடாதபடி நீங்கள் பாதுகாத்து கொடுங்கப்பா. வேலைச்சலங்களில், குடும்பங்களில் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். இல்லை ஆசீர்வதியும் மகிமமக்கு செலுத்துக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். அவர் நிழலில் இருக்கிறீங்க. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.